ஓம் ஈஸ்வரா குருதேவா. அதை யாருமே கோயிலை என்றது காரணம் ராம சீதாவை திருமணம் செய்யறதுக்காக சுயவரத்தை ஏற்படுத்துறாங்க. அந்த சுயவரத்தை ஏற்படுத்தணும்னு என்ன ஆகுது, அவங்கவுங்க திறமைகளை காட்டுறாங்க. ராமன் என்ன செய்யறான், தீமை செய்யும் காண்டுபத்தை ஒழித்திட்டான். ஏன்னா அந்த நாணல் ஏற்றி தானே இருக்கணும். அதனால காண்டுபத்தில் நாணல் ஏற்றி தான் இருக்கணும். அப்ப அதையும் ஒழிச்சாச்சுன்னா என்ன ஆகும்? அதே போல தனக்குள் இருக்கக்கூடிய தீமையான குணங்களை அங்க முறிக்கிறது வேண்டும். அப்ப நமக்குள்ள என்ன செய்யுது, நம்ம எல்லாருக்கும் அந்த நிலை கிடைக்க நாம் எண்ணும் போது கல்யாண ராமா நமக்குள் எண்ணங்கள் ஒன்று சேர்த்து வாழும். இல்லைன்னா நீங்க வெளியில மட்டும் சண்டை இல்லை, ஒவ்வொருத்தர் சொன்ன உணர்வு நம்ம உடலுக்குள் போனோன்னு அணுக்களா மாதிரி இதுக்கு அதுக்கும் சண்டை. இதுக்கு வலிக்குது, தலை வலிக்குது, கண் வலிக்குது, படனி வலிக்குது, எல்லா வேலையும் வரும். யார் சண்டை போடுறோம், நான் வெளியில் தான் இருக்கிறான்னு நினைக்கிறான். அவங்க உணர்வு நமக்குள் கவர்ந்து அந்த அணுவாக விளைய போகும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் இருக்கும், சண்டை வரும். சண்டை வந்துகிட்டே இருக்கும், யாரும் மாற்ற முடியாது. அப்போ உங்க நல்லதை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க நல்லது எதை செய்தாலும் விஷயங்கள் பட்டவன மாறிப்போம். அதே நிலைதான் மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள், எது நிம்மதி இல்லாமலோ குடும்ப வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கையா இருக்கு. எத்தனை கோடி உடல்களை கலந்து கொண்ட பெண் இந்த மனித உடல்ல வேதனை என்ற உணர்வுகள் வந்து விடுது. அதை துடைக்கிறதுக்கு மார்க்கம் காட்டினா ஞானிகள். அதை யாரும் நாம் செய்வதில்லை. ஆகவே இங்கே கல்யாண ராமேஸ்வரத்தில் என்ன செய்யறாங்க, நான் மனிதனாக பிறந்தானே வேணும் 100 வருஷம் ஆள போறோம். என்ன செய்யறான், நேரம் ஆகிவிட்டதுன்னு ராமன் என்ன செய்யறான், மணலுக்கு வச்சு பூஜிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த கொஞ்ச நாள் தான் இந்த உடல்ல வாழ்றோம், அதுக்குள்ளுக்கு என்ன செய்யறோம், எல்லாருடைய மனசையும் ஒன்னாக்க வேண்டும் என்று ராமேஸ்வரத்தில் இதை காட்டுறாங்க. அப்ப பிடிச்சு வச்சு கும்பிட ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம கோயில் என்ன செய்யறாங்க, எல்லாருடைய தீமைகளை மறந்துட்டு அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் ஒன்று சேர்த்து நம்ம என்ன செய்யறோம், கொஞ்ச நாள் தான் வாழ்றோம் அப்படிங்கிறவரை எல்லாரும் ஒரே மனசோடு இருந்தோம்னா அப்ப அந்த மகிழ்ச்சியோட உணர்வுகள் நாம் எடுக்கப்படும் போது இந்த உடலுக்கு அப்புறம் பிறவியெல்லாம் நிலை அடையும். இல்லைன்னா இன்னைக்கு மனிதன் நாளைக்கு எந்த குணத்தை எடுத்துமோ அதான் சிவனாலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. நாம் சுவாசிப்பது உயிரான ஈசன் அது உருவாக்கி விடும். கோபம் என்று உருவாக்குன ரத்த கொதிப்பு, வேதனை வேதனை எத்தனை வகை, சரவாங்கி நோய், வாத நோய், மூட்டு வாதம், முடக்கு வாதம், இதை போல வாதங்கள் வந்து